ஹாய், வெல்கம் டு தி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறகவரையும் மாசையும் போட்டு ஒரு பிரட்டல் தான். இது கெமிக்கல்ஸ் இல்லாத இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மரக்கறி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது தான் சிறகவரை. இதை நம்ம விங்ட் பீன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். பாருங்கள், இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இதில் மேலே இருக்கிற அந்த துண்டை வெட்டிட்டு அதை அப்படியே இழுத்தோன்னு சொன்னால் அதில் நார் வரும். அந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் அந்த நடு நாரை நம்ம அந்த மாதிரி எடுத்துடணும். இல்லாட்டி நமக்கு சமைக்கும் போது அந்த நார் ரொம்ப இந்த சாப்பிடக்குள்ளே கஷ்டமாக சிக்கி வரும். அதனால் இந்த மாதிரி எல்லா சிறகவரையிலையும் இருக்கிற அந்த நாரை நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த சிறகவரை ரொம்பவே நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிற ஒரு மரக்கறி. இது இயற்கையாகவே வேலிகளில் ஒரு கொடியில் காய்க்கக்கூடியது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மரக்கறி. இது உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கட்டாயம் நீங்கள் இதை சமைச்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். தண்ணியை வடிய விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு அதை சின்னதாக அரியணும். எவ்வளோ சின்னதாக அரியிறமோ அது அந்த அளவுக்கு நல்லா வெந்து டேஸ்டியாக இருக்கும். இதை வேறு மாதிரியும் செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் செய்கிறேன். உங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த சிறகவரை நிறைய மெத்தட்ஸில் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவு. இந்த மாதிரி எல்லா சிறகவரையும் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது கறியுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட நான் இன்றைக்கி மாசி தண்ணி சேர்க்க போகிறேன். அதனால் மாசியை எடுத்துகிட்டு எப்போயுமே நான் மாசி எடுத்து ஒரு லைட்டாக கழுவிட்டு வைப்பேன். அதனால் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு அதை கழுவி எடுத்துருவேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, ஒரு முழு தக்காளி எடுத்து சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தான் நம்ம சமையலுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ளே வெங்காயம், கருவேப்பிலை அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விடணும். அது வதங்கி வந்த உடனே நம்ம சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற சிறகவரை அதுக்குள்ளே போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். இந்த சிறகவரை அந்த உடனே வேகாது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடலாம். அதுக்கப்புறம் இதை மூடி வச்சுட்டு வேக விடணும். அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி போட்டு நிறையெல்லாம் போட்டுறக்கூடாது. லைட்டாக போட்டு விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சு வேக விடலாம். ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. ஒரு அளவு வெந்து வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இல்லாட்டி கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிரும். அப்போ நீங்கள் இந்த கரண்டியால் ஒரு இடத்துல குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டக்குன்னு நசிஞ்சு வர மாதிரி வந்தால் அது ஓரளவு நல்லா வெந்துருச்சுன்ற அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வெந்து வர நேரம் நம்ம அதுக்குள்ளே தேவையான அளவு உப்புத்தூளை போட்டுக்கிறணும். உப்புத்தூள் நான் இங்கே ஒரு அரை தேக்கரண்டி மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதை விட கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறலாம். போட்டு நீங்கள் நல்லா அதை அதிலேயே பரட்டி விடணும். பாருங்கள், இதில் அடி பிடிக்காது. இப்படியே நம்ம எண்ணெயும் நான் ரொம்ப ஊற்றலை. ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட ஊற்றிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி திருப்பியும் கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சுன்னா சரி, ஓரளவு அந்த வெந்து வந்திருக்கிற மாதிரி வந்துட்டால் ஓகே. அதுக்கப்புறம் இந்த சிறகவரை பரட்டல் உள்ளுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டீஸ்பூன் மாதிரி போடலாம். உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறலாம். அதை போட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் போடணும். தக்காளியை போட்ட உடனே அதில் நான் முதல்ல எடுத்து கழுவி வச்சுருக்கிற மாசி துண்டுகளையும் போட்டு அதை அப்படியே நல்லா பரட்டி விடணும். மாசியை போட்டுட்டு மாசிட்டு அந்த ஈரத்தன்மை போக வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பரட்டணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ பரட்டணும். மாசி போட்ட பிறகு இல்லாட்டி மாசி கொஞ்சம் கருகிரும். கொஞ்சம் அடிரமாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கீழ் துண்டில் கருகிரும். அப்போ அந்த மாசியோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு சொல்லி பாருங்கள். இந்த கறியோட அழகை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டை. இப்போ சில நேரம் பிள்ளைகளெல்லாம் சும்மாவே சாப்பிடுவாங்க. அதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொட்டிக்கு சாப்பிடலாம், சோறுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம். பாருங்கள், இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிறகவரை பிரட்டல் ரொம்பவே நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள ஒரு சாப்பாடாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ளது, ஹெல்த்தியானது, டேஸ்டியான நிறைய ரெசிபிஸை தெரிஞ்சுக்கிறணுன்னா நீங்கள் துஷ் ஹோம் குக்கிங்கை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.